الحمد لله. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அவன் கிருபையினால் நாம் அல் முக்தாராத், அதாவது முக்தாராத் மின் அதபில் அரபி, அரபி இலக்கியத்தை சார்ந்த கிதாபான முக்தாராத்தினுடைய பாடங்களை வரிசையாக நாம் படித்து வருகிறோம். அதன் தொடரிலே இப்பொழுது நாம் அஹ்லு தபக்கத்தில் உல்யா மினல் உம்மத்தி என்ற பாடத்தை தான் பார்த்து வருகிறோம். அதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தெளிவான முறையில் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொரு கூட்டங்களாக பிரித்து சொல்லுகிறார்கள். இப்பொழுது மூன்றாவது வகையினரை பற்றி இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசியிருக்கிறோம். இந்த கிதாபில் நமக்கு வார்த்தைகள், இபாரத்துகள் இவைகளை நாம் புரிந்து கொண்டாலும் இதிலுள்ள இபரத்துகளை, கருத்துக்களை நாம் பதிவு செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல் முக்தாராத் பாடம் 93, 92 பாடங்களை கடந்து 93வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக மிக தெளிவான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அல்லாஹுடைய கிருபையினால் இது மிகப்பெரிய பணியாக, மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது. இந்த சேவை நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரும் பயனை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இது மிகப்பெரும் நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய துவாக்களை எங்களை சேர்ப்பதன் மூலம் இந்த நிறுவனம் நிலையாக கியாமத் வரை நிலைத்திருப்பதற்கும், இன்னும் இதில் சேவை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வதற்கும், அது மட்டுமல்லாமல் இதை கொண்டு முழு மனித சமுதாயமும் பயன்பெற்று இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறுவதற்கும் துவா செய்யுங்கள். இன்னும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியுள்ள பொருட்செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக வழங்கி நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு வழங்க விரும்புபவர்கள் இது அவர்களுக்காக இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வழங்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. வாருங்கள், பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்லு தபக்கத்தில் உல்யா மினல் உம்மதி லிஸ்ஸய்யிதி அப்துர் ரஹ்மானில் கவாகிபி. சமுதாயத்தில் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள், பார்ட் 3, மூன்றாவது பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து இதிலேயும் பேசப்படுகிறது. ஆரம்பத்திலே ஒரு உயர்ந்த கூட்டத்தை சொல்லி அவர்களுடைய வாழ்விலே ஊடுருவி இருக்கக்கூடிய சோம்பலை பற்றியும் அதனால் அவர்கள் அடையும் இழப்பை பற்றியும் பேசப்பட்டது. அடுத்ததாக அல் வாஹினா என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது சோம்பேறி கூட்டம், கோழைத்தனம் இருந்தாலும் அவர்களுடைய அந்த நிலை அவர்களை முன்னுக்கு பின்னாக ஒன்றையும் யோசிக்க வைத்து இதனால் அவர்கள் அடையும் பாதிப்பை பற்றி பேசப்பட்டது. மூன்றாவது, இங்கு அழகழகான நல்ல வாலிபர்களை பற்றி பேசப்படுகிறது. எனவேதான் ஆரம்பத்தில் நாம் இந்த வாலிபர்கள் சம்பந்தமான ஆயத்தை ஓதி காண்பித்தோம். இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், பொதுவாக இந்த சமுதாயம் ஒரு சிலரை, அந்த சமுதாயத்தினுடைய ஆசைகளை, தன்னுடைய நம்பிக்கைகளை ஒரு சிலர்களுடைய மேல, ஒரு சிலர்களுடைய உயர்வுல, ஒரு சிலருடைய உழைப்புல மௌக்கூஃபாக, அதாவது ஆதரவாக வைத்திருப்பாங்க. அது அவங்களுடைய விஷயங்கள் என்னது, இவங்க உண்மைப்படுத்தட்டும், அதை செயல்படுத்தட்டும் சொல்லி. அதே மாதிரி நாடுகள் இருக்குன்னு சொன்னா அந்த நாடுகளுடைய அந்த தொடர்பு இருக்குது, அதனுடைய முன்னேற்றம்
அங்கே உள்ள வாலிபர்களுடைய அந்த இம்மத் உறுதியை கொண்டு தான் இருக்கு. அதை அவங்க செயல்பாட்டு அளவில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இந்த வாலிபர்கள் தான் செய்ய முடியும். அப்போ அந்த வாலிபர்கள் தான் ஒரு சமுதாயத்தினுடைய ஆலோசனையின் ஆரம்பம், அவங்க வழிகாட்டுடைய ஆரம்பமாக இருப்பாங்க. அதை வழிநடத்தக்கூடியவங்க. அதாவது அவங்க எப்படி இருப்பாங்க? தங்களுடைய மார்க்கத்தை கொண்டு தான் பெருமை அடிப்பாங்க. உலகத்தை கொண்டு, உலகத்தில் உள்ள விஷயங்களை கொண்டு அல்ல. மார்க்கத்துடைய அடிப்படையான இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுல தெளிவாக இருப்பாங்க. உதாரணமா சலாத் இருக்கு, தொழுகை இருக்குது, சௌம் இருக்குது, நோன்பு இருக்குது, இது போன்ற கடமைகளை நிறைவேற்றுவதில் மும்முரமாக இருப்பாங்க. அதே மாதிரி தடுக்கப்பட்ட மனாகிகள் இருக்குது. எதை அல்லாஹுத்தலா தடுத்திருக்கானோ அதை விட்டு முழுமையாக நினைச்சுவாங்க, தடுத்துருவாங்க. உதாரணமாக சீட்டு விளையாடு, இந்த மாதிரி பொழுதுபோக்கான விஷயங்கள் எது வீணானதோ அதில் கூட தலையிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனது அவங்க தன்னுடைய அந்த விஷயங்களை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி முழு முயற்சி செய்வாங்க. தன்னை அதாவது முன்னோர்கள் பின்னோர்களுக்கு மத்தியில் ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வாலிபர்கள் இருக்க மாட்டாங்க. மாறாக அவங்க அடிமைகளாக இருக்க மாட்டாங்க, சுதந்திரவான்களா. நம்ம சுதந்திரவான்களா படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு இழிவு கேவலம்ங்கிறது நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி அவங்க மரணித்தாலும் எப்படி விரும்புவாங்க? அந்த மௌத்து கண்ணியமான முறையில் மௌத்தாகணும், இழிவான முறையில் வாழவும் கூடாது, இழிவான முறையில் மௌத்தாகவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்புவாங்கன்னு சொன்னால், அதாவது தன்னிச்சையான வாழ்க்கை, யாருக்கு அடிமை வாழ்க்கைங்கிறது கிடையாது, யாருடைய கட்டுப்பாட்டில் வாழணுங்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தீன் சம்பந்தமான கட்டுப்பாட்டுக்கு முழுமையாக தன்னை நினைச்சுவாங்க, சரணடை செய்வாங்க, அதுக்கு தலை வணங்குவாங்க. அதே மாதிரி அவங்க பொதுவாக அந்த சமுதாயத்தோடு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இருப்பாங்க, ஒரு கூட்டாளி. எப்படின்னா இவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்கள்ட்ட பங்கிடுறது, அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களோட இவங்க பங்கெடுத்துக்கிறது, அது மாதிரி இன்ப துன்பங்கள்லேயே நினைச்சுவாங்க, பங்கெடுத்து கொள்வாங்க. ஒரு நல்ல குழந்தையா, அதாவது தன்னுடைய சிந்தனையும் சரி, நேரத்தையும் சரி, பொருளையும் சரி, ஒரு சிறிதளவு கூட நினைச்ச மாட்டாங்க, சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கு உழைக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, செலவழிக்கிறத கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. எந்தளவுக்கு அவங்க அந்த மண்ணில் இருந்தால் படைக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மண்ணுடைய பிரியங்கிறது அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி அவங்க மனித நேயத்தையும் விரும்புவாங்க. ஏன்னா நிச்சயமாக மனிதத்தோடு வாழ்கிறது தான் உண்மையான கல்வி, ஞானம், அறிவு. அதே நேரத்தில் விலங்கின தன்மையோட வாழ்றதுங்கிறது மடத்தனங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பார்ப்பாங்க, உண்மையான பயன்கிறது எதை கொண்டு கிடைக்குது, பயன்கிறது எதை கொண்டு கிடைக்கின்றால், அதாவது யார் மக்களுக்கு முழுமையான பயன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான நல்ல மனிதர்கள் என்பதை விளங்கி கொள்வாங்க. அதே மாதிரி நிராசைங்கிறது நம்முடைய நம்பிக்கைகளை வீணாக்கிறோம். அதே மாதிரி சந்தேகம், தரத்துதுங்கிறது நம்முடைய அமல்களை வீணாக்கிறோங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கதா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய கதா கதிரை முழுமையாக புரிந்து கொள்வாங்க. அதில் என்ன முடிவாகுதோ அது கயிறுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயம் நம்மளை போல மனிதர்களுடைய செயல்பாட்டுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத விளங்கி கொள்வாங்க. என்னைக்கும் கதா கதிரை நினைச்ச மாட்டாங்க, தவறாக எண்ணவும் மாட்டாங்க, அது கற்பனையாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கதா கதிரில் எது முடிவாகுதோ அது ஹைரான விஷயங்கிறத முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் இன்னைக்கு தேவையானவர்களாக இருக்குது. இப்படிப்பட்ட வாலிபர்களுடைய விஷயங்களை பற்றி தான் இங்கே பேசப்படுது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், இபாரத்துகளை காண்போம், விளக்கங்களை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலியுஅலம், அறியப்படட்டும், அறியப்பட வேண்டும், அண்ணன் நாஷியத்தை, அதாவது உருவாகக்கூடிய தலைமுறை, அல்லதீன எத்தகையவர்கள், தாக்கிதுல் உம்மத் சமுதாயமானது முடித்து போட்டிருக்கிறது, கட்டியிருக்கிறது, ஆமாலஹா அதனுடைய ஆசைகளை, பி அஹ்லாமிஹிம் அவர்களுடைய கனவுகளை கொண்டு, அசா யஸ்துக்கு மின்ஹா ஷைஉன், அசா யஸ்துக்கு உண்மையாக கூடும், மின்ஹா அதிலிருந்து அந்த ஆசைகளிலிருந்து, ஷைஉன் ஏதாவது வஸ்துக்கள் கொஞ்சமாவது உண்மையாக வேண்டும் என்பதற்காக, மொத்த அல்லக்குல் அவுத்தானு இன்னும் நாடுகள், வத்தனுக்கு வரும் நாடுகள், அதாவது தொடர்புபடுத்தியிருக்கிறது, பி ஹிபாலி ஹிம்மத்திஹிம் அவருடைய ஹிம்மத்துடைய கயிர்களை கொண்டு, அவருடைய அந்த உறுதிப்பாட்டுடைய ஹிம்மத்துடைய நோக்கத்தினுடைய கயிர்களை கொண்டு தொடர்புபடுத்தியிருக்கின்றது. அசாஹும் தூனஃபி அலன் அவர்கள் அதை செயல் அளவிலே கொண்டு வரக்கூடும் என்பதற்காக, ஹும் உலாய்க ஷபாப் அவர்கள்தான் அந்த வாலிபர்களாக இருக்கிறார்கள். ஒமன் ஃபி ஹுக்மிஹிமுல் முஹம்மதியூன் அல் முஹத்தபூன் யாருடைய ஹுக்குமிலே, அவருடைய சட்டத்திலே கட்டளைகளிலே வருகிறார்கள், அது முஹம்மதியூன் புகழப்பட்டவர்கள், முஹம்மதியன்களும், முஹத்தபூன் நாகரீகமானவர்களும் வருகிறார்கள். அல்லதீன யுகாலு ஃபீஹிம் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், யுகாலு ஃபீஹிம் அவர்களிலே சொல்லப்படும்,
இன்ன ஷபாப ரயில் கௌமி இந்த ஷபாபிஹிம். இன்ன ஷபாப ரயில் கௌமி, சமுதாயத்தினுடைய ரஇ யோசனையினுடைய ஆரம்பம், அதாவது அதனுடைய ஆரம்பம் இருக்கிறதே, இந்த ஷபாபிஹிம் அவர்களுடைய வாலிபர்களிடத்தில் இருக்கிறது. அல்லதீன எத்தகையவர்கள் என்றால் யஃப்தஹிரூன பிதீனிஹிம், அந்த வாலிபர்களுக்கு போது அவர்களுடைய தீனை கொண்டு பெருமை அடிக்கிறார்கள். ஃபயஹ்ருசூன அலல் கியாமி, இன்னும் பேராசையாகிறார்கள். அலல் கியாமி, நிலைப்புத்தன்மையின் மீது. பி மபானியில் அசாசியத்தி, அதாவது அதனுடைய அடிப்படையான கடமைகளை கொண்டு, இந்த தீனுடைய அடிப்படையான கடமைகளை கொண்டு நிலைநிறுத்தலின் பக்கம் பேராசை கொள்கிறார்கள். நஹ்வ சலாத்தி வ சௌமி, தொழுகை போன்று. நஹ்வி சலாத்தி வ சௌமி, தொழுகை இன்னும் நோன்பை போன்ற அந்த விஷயங்களை நிலைநிறுத்துவதன் பக்கம் என்ன செய்றாங்க, ஆர்வம் கொள்கிறார்கள். இன்னும் அவர்கள் ஜன்னபூன, தவிர்ந்து கொள்கிறார்கள். மனாஹியில் அசலியத்த, அதாவது அடிப்படையான தடுக்கப்பட்டவைகளை விட்டும். அந்த தீனுடைய மன்ஹியிலிருந்து மனாஹி, அதாவது தடுக்கப்பட்டவைகள், அசலிலே அடிப்படையிலே தீனில் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கிறார்கள். நஹ்வல் மைசிரி ஒல் முஸ்கிராத்தி, அதாவது மைசர் சீட்டாடுவதை போன்று. ஒரு முசக்கிராத்னா அல்லது முஸ்கிராத்னா போதைப் பொருட்களை போன்று. அல்லதீன அவருடைய எத்தைகள் என்றால் லா யுகஸ்ஸிரூன பினா குசூரில் ஃபஹ்ரி அலல் அலா இவாமின் நஹரஹத் தஹரு. லா யுகஸ்ஸிரூன, அவர்கள் குறை செய்ய மாட்டார்கள். பினா குசூரில் ஃபஹ்ரி, பெருமையின் கோட்டைகளை கட்டுவதிலே. அலா இவாமின், அதாவது அந்த எலும்புகளின் மீது. நஹரஹத் தஹரு, அந்த எலும்புகளை மறைத்து விட்டதே. அத்தஹரு, காலமானது மறைத்து விட்டது அந்த எலும்புகளின் மீது பெருமையின் கோட்டைகளை கட்டுவதை அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள். வலா யர்லௌன அன் யகூனு ஹல்கத்தன் சாகிதத்தன் பைனல் அஸ்லாஃபி வல் அஹ்லாஃபி வல் அஹ்லாஃபி என்று சொல்லலாம். வலா யர்லௌன, அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். அன் யகூனு, ஆகுவதற்கு. ஹல்கத்தன் சாகிதத்தன், அதாவது விழுந்த ஒரு வளையத்தை போன்று. பைனல் அஸ்லாஃபி வல் அஹ்லாஃபி, அதாவது முன்னோர்கள் இன்னும் பின்னோர்களுக்கு மத்தியிலே. அஸ்லாஃப் இன்னும் அஹ்லாஃப், அப்போ சலஃபுக்கு பன்மை அஸ்லாஃப், ஹலஃபுக்கு பன்மை அஹ்லாஃப். முன்னோர்கள் இன்னும் பின்னோர்களுக்கு மத்தியிலே விழுந்த ஒரு வளையத்தை போன்று ஆகுவதை அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். அல்லதீன, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யஅலமூன, அறிகிறார்கள். அன்னஹும் குலிகு அஹ்ராரன், நிச்சயமா அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அஹ்ராரன், சுதந்திரமானவர்களாக. மறுப்பார்கள். அதுல்ல, இழிவையும். வல் இசார, கைதியாக ஆவதையும். அல்லதீன, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யவத்தூன யமூத்து கிராமன், அவர்கள் விரும்புகிறார்கள். யமூத்து, மரணிப்பதை. கிராமன், சங்கையானவர்களாக மரணிப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். வலா யஹ்யவுன லிஆமன், இன்னும் அவர்கள் வாழ மாட்டார்கள். லிஆமன், அதாவது லஈம் பன்ம லிஆம், இழிவானவர்களாக வாழ மாட்டார்கள். அல்லதீன யஜ்ஹதூன, அவர்கள் தேவை என்றால் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். யனாலு, பெறுவதை. ஹயாத்தன் ரலியத்தன், பொருத்தமான வாழ்க்கை பெறுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது நல்ல வாழ்க்கை, அதே மாதிரி பொருந்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் அவங்க விரும்புறாங்க. அதாவது ஹயாத்த கௌமின், ஒரு கூட்டத்துடைய வாழ்க்கையை போன்று. குல்லு ஃபர்தின் மின்ஹும் சுல்தானுன் முஸ்தகில்லுன் ஃபி ஷுஊனிஹி லா யுஹ்கிமுஹு கைருத்தீனி. அப்போ ஒவ்வொரு மனிதனும் மின்ஹும், அவர்களிலிருந்து, அந்த கௌமிலிருந்து. சுல்தானுன், அரசனாக இருக்கிறான். முஸ்தகில்லுன், தனிப்பட்ட. ஃபி ஷுஊனிஹி, அவனுடைய விஷயத்திலே, தன்னுடைய விஷயங்களிலே அவனே தனித்த அரசனாக, தனித்த அதிகாரம் கொண்டவனாக இருக்கிறான். யாரும் அவன் விஷயத்தை தலையிட முடியாது, அவனை யாரும் கட்டளையிட முடியாது, யாரும் அவனை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அரசனாக இருக்கிறான். லா யுஹ்கிமுஹு, அவனுக்கு சட்டம் கட்டளையிடாது. கைருத்தீனி, தீனை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு கட்டளை பிறப்பிக்க முடியாதே. அப்படிப்பட்ட மனிதன், அப்படிப்பட்ட கூட்டத்தினுடைய கௌமினுடைய வாழ்க்கையாக வாழ விரும்புகிறான். அப்ப எப்படின்னா, ஒரு கூட்டம் இருக்குது,
அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் தனக்கு ராஜா, யாரும் அவர் அடிமைப்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை போல வாழ நினைக்கிறான். அதே மாதிரி தீனை தவிர யாரும் அவனுக்கு கட்டளையிட முடியாது. ஷரீக்குன் அமீனுன் லி கௌமிஹி. ஷரீக் அப்படின்னா கூட்டாளி என்ன. அப்போ ஒரு அமீன் அப்படின்னா அமீன், அமீன் அம்மன், அதாவது அமீன்னா நம்பிக்கையாளன், நம்பிக்கையான ஒரு கூட்டாளியாக தோழனாக லி கௌமிஹி அவனுடைய சமுதாயத்திற்கு. இந்த ஹீல் அமீர் இருந்த ஷரீக்குக்கு போதும் அவனுடைய சமுதாயத்திற்கு. யுகாசிமுஹும், காசம யுகாசிமு, அப்போ அவர்கள், அது யுகாசிமும்னா அவன் யாரு, ஷரீக் பகிர்ந்து கொள்வான், ஹும் அவர்களிடம், அந்த கூட்டத்தாரிடம். யுகாசிமூனஹு அவனிடம், இந்த ஹூங்கிறது அந்த ஷரீக், அவர்கள் அந்த ஷரீக்கிடம். இந்த யுகாசிமு அப்படிங்கிறது வந்து அந்த கௌம் ஹும் லமீர் இருக்குது. அப்ப அவர்கள் அவனிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அஷ்ஷகா, ஷக்கான பொதுவாக மூதிவித்தனத்துக்கு சொல்றது கஷ்டம் சிரமம் ஏன்னா அது மாதிரி எழுது, துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஒல் ஹனா, ஹனானா என்னது, சந்தோஷம் மகிழ்ச்சி அதே மாதிரி இன்பம், இதெல்லாம் என்ன செய்வாங்க, அவனும் அவனிடம் பகிர்ந்து கொள்வான். இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன செய்யறது, பகிர்ந்து கொள்றது. அப்போ இவருடைய சந்தோஷத்தை அவங்களுடைய சந்தோஷமாக எடுத்துக்கொள்றது. அப்போ அவங்க இவங்களுடைய சந்தோஷத்தில் பகிர்ந்து கலந்து கொள்றது, இவனும் அவங்களுடைய சந்தோஷத்தில் கலந்து கொள்றது. அதே நேரத்தில் துன்பம் ஏற்பட்டுச்சு துக்கம் ஏற்படுச்சுன்னா ஒரு உண்மையான ஷரீக்னா யாரு, நண்பன்னா யார், அதாவது சொல்லுவாங்கல்ல, இன்பத்தில் இருந்தா சுகத்தில் இருந்தா நல்ல செல்வ செழிப்பு இருந்தால் வந்து ஒட்டிக்கிறது, அதுக்கப்புறம் கஷ்டப்படும் போது துக்கம் படும்போது என்ன செய்யறது, ஆளே காணா போயிருது. அப்படி இல்லை, அது முறை கிடையாது. ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால் எல்லா நிலையிலையும் என்ன செய்யறது, ஒன்றா இருக்கிறது, ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி என்ன செய்யுது, அந்த நல்ல அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்றது. நான் இன்பமோ துன்பமோ என்ன செய்யுது, பகிர்ந்து கொள்வது. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யுது, வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஷரீக்காக இருக்க விரும்புகிறான். இது உதாரணமாக நபிசுல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக இருக்குது. அப்போ இதுதான் என்னது அசலான ஷரீக்காக இருக்கிறாரு. வலதுன் பாருன் லி வத்தனிஹி, இன்னும் நல்ல குழந்தையாக, வள்ளி வர்த்தனிஹி அவனுடைய நாட்டிற்கு நல்ல குழந்தையாக வாழ விரும்புகிறான். லா எபுஹலு அலைஹி பிஜுஸ்இன் தஃபீஃபின் மின் ஃபிக்ரிஹி வ வக்திஹி வ மாலிஹி. லா எபுஹலு அலைஹி அதன் மீது அவன் கஞ்சத்தனம் கொள்ள மாட்டான். பிஜுஸ்இன், இந்த ஹீங்கிறது வத்தனுக்கு போது ஒரு சிறிதளவு கூட, பிஜுஸ்இன் தஃபீஃபின லேசான ஒரு பகுதியை கொண்டு கூட, மின் ஃபிக்ரிஹி அவனுடைய சிந்தனையிலிருந்தும், வக்திஹி அவனுடைய நேரத்திலிருந்தும், மாலிஹி அவனுடைய பொருளிலிருந்தும் ஒரு சிறிதளவு கூட கஞ்சத்தனம் கொள்ளாதவனாக, கஞ்சத்தனம் கொள்ளாத ஒரு நல்ல குழந்தையாக அவன் வாழ விரும்புகிறான். ஃபிக்ரிஹி அவருடைய சிந்தனையிலிருந்து, முதல்ல வந்து அசல்ல வந்து அறிவை என்னது சமுதாய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறது, அல்லாஹ் கொடுத்த அந்த சிந்தனை இருக்குத, அது என்ன செய்யுது, அதில் வந்து கஞ்சத்தனம் பண்ணுறதுலாம் என்ன செய்யுது, ஒரு நல்ல யோசனை வருது. ஏன்னா நல்ல யோசனையை என்ன மறைக்கிறது, மறைச்சிட்டு ஏன்னா அந்த இடத்துல தன் சுய லாபத்துக்காக வேற ஒரு விஷயத்தை சொல்றது, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல யோசனை வந்துச்சுன்னா அதனால அவங்களுக்கு சில பாதிப்பு, சுய வாழ்க்கையில் அந்த அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதை பெருசாக எடுக்காம அதை அப்படியே என்ன செய்யுது, அந்த ஃபிக்கரை அந்த சிந்தனையை கொண்டு வந்து அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறது. இதுதான் கஞ்சத்தனம் செய்யாமல் இருக்கு. அதே மாதிரி வக்து அவனுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்னது பெருமதியான ஒன்று. அந்த நேரத்தை தன்னுடைய சுய லாபத்துக்காக மட்டும் செலவழித்து கொண்டு, தன்னுடைய சுய குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு மட்டும், தன்னுடைய வாழ்க்கை நிம்மதிக்கு சம்பாத்தியத்துக்கு மட்டும் என்னது நேரத்தை பயன்படுத்திட்டு என்ன செய்யறது, இங்கே ஒன்றுமே கொடுக்காம அப்படியே முழுக்க முழுக்க ஏதாவது கேட்டால் எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து என்ன செய்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த தட்டி கழிக்கக்கூடிய அந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மாளிகை அவருடைய பொருள், மூணாவது செல்வம் இருக்குத, அதை என்ன செய்கிறாரு, தேவைப்படும் போது இருக்குது அங்கே சமுதாயத்துடைய நலவுக்காக அவனுடைய முன்னேற்றத்திற்காக என்ன செய்கிறார், நாட்டுக்காக வேண்டி செய்கிறார். இதான் உண்மையான ஒரு வழிபடக்கூடிய குழந்தையினுடைய உதாரணம். இந்த மூணு விஷயம் மிக முக்கியமானது. அந்த மூணுல ஒருபோதும் கஞ்சத்தனம் செய்யவே மாட்டார். அது அப்படிப்பட்ட வாலிபர் தான் என்னது நல்ல குழந்தையாக நல்ல வாலிபராக இருக்காரு. அல்லதீன எத்தகையவன் என்றால் யுஹிப்பூன வத்தனஹும் ஹுப்பமை யஅலமு அன்னஹு ஹுலிக மின் துராபின். அல்லதீன எத்தகையவன் என்றால் யுஹிப்பூன பிரியப்படுகிறார்கள், வத்தனஹும் அவருடைய நாட்டை தேசத்தை, ஹுப்ப பிரியத்தை போன்று, மை யஅலமு யார் அறிந்திருக்கின்றார்களோ அவருடைய பிரியத்தை போன்று, அன்னஹு நிச்சயமாக அவன் ஹுலிக மின் துராபின் அந்த மண்ணில் இருந்துதான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று யார் அறிந்திருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் எப்படி பிரியம் கொள்வானோ, தன்னுடைய மண்ணின் மீது ஒருத்தர் எப்படி பிரியம் கொள்வான், பிறந்த இடம் மசாக்கின தையுபா
அதாவது தன்னுடைய ஊரை விட்டு எப்படி போக மனசு வரா, தன் ஊரின் மீது உள்ள பிரியம் இருக்குது, எவ்வளவு நேசத்தோட இருப்பானோ அப்படிப்பட்ட பிரியத்தை என்ன செய்வான், அவன் மக்கள் மீது கொள்ளுவான். அல்லதீன يعشقون الإنسانية عشق يعشقوا ويعلمون أن البشرية هي العلم والبهيمية هي الجهالة. الذين என்றால் يعشقون الإنسانية, அதாவது மனிதத்தை பிரியப்படுவார்கள். வயஅலமூன இன்னும் அறிவார்கள், அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்னல் பஷரியத்தை நிச்சயமாக மனித இனமானது இயல் இல்மு அதுதான் உண்மையான கல்வியாக இருக்கிறது. வல் பஹீமியத்தை விலங்குத்தன்மை என்பது இது மனிதத்தன்மை, இது விலங்குத்தன்மை என்பது இயல் ஜஹாலத்து அது மடமைத்தனமாக இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். அல்லதீன இன்னும் அவர்கள் என்றால் யாத்தபிரூன அதாவது படிப்பினை பெறுவார்கள், உணர்வார்கள். யாத்தபிரு அதாவது கவனிப்பார்கள். அன்ன ஹைரன் நாசி மக்களிலே மிகச் சிறந்தவர் யார், அன்ஃபஉஹும் லின்னாசி அவர்களில் மிகவும் பயனுள்ளவன், லின்னாசி மக்களுக்கு, மக்களிலே ஹும் நாசுக்கு போது மக்களிலே மிகவும் பயனுள்ளவன், லின்னாசி மக்களுக்கு அவன்தான் மக்களில் சிறந்தவன். ஹைருன் நாசி என்ஃபஉஹும் வருது, அன்ஃபஉஹும் வருதுல, மக்களில் மிகச் சிறந்தவன் யாரு, அந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவன், எல்லா விதத்திலையும் பிரயோஜனம் கொடுக்கிறவன். அல்லதீன யாரிஃபூன இன்னும் அவர்கள் அறிவார்கள். அன்னல் குனூத்த நிச்சயமாக நிராசையாகுதல் என்பது வபா உல் ஆமாலி ஆசைகளை நம்பிக்கைகளை வீணடித்துவிடும், கேடாக்கிவிடும். தரத்துத வபா உல் ஆமாலி அப்போ இன்னும் சந்தேக பேரொழி, சந்தேகம் என்பது தரத்துது என்பது அதுவா இதுவான் சந்தேகத்திற்கு இருக்குத அமல்களை எனது வீணாக்கிவிடும். அல்லதீன எஃப்கஹூன என்றால் விளங்கிக் கொள்கிறார்கள். அன்னல் கலா வல் கத்ர நிச்சயமாக விதியாகிறது. ஹுமா அந்த இரண்டுமே அஸ்ஸாயு கலான்றது ஒன்று, கதிர் ரெண்டுமே விதி, அதாவது கலா கதிர் தீர்ப்பு என்பதும் விதி என்பதும், ஹுமா அந்த இரண்டும் அஸ்ஸாயு வல் அமலு அதாவது அமலும் சாயுமாக முயற்சியும் அமலுமாக இருக்கிறது. இப்போ கலா கதிர்ங்கிறதுனால நான் என்ன செய்வேன் அப்படி இருப்பேன், நடக்கிறது நடக்கட்டும் என்பது கிடையாது. மாறாக கலா கதிர் என்பது எனது நாம் செய்யக்கூடிய முயற்சி செய்யணும், அமல் செய்யணும், அதில் தக்தீரில் என்ன இருக்கோ அது நடக்கும். ஆனால் இது நம்முடைய அமலுங்கிறதும் முயற்சிங்கிறதும் இருக்குது. அல்லதீன யூகினூன இன்னும் அவர்கள் என்றால் யூகினு நம்பிக்கை கொள்கிறார்கள். அன்ன குல்லமா அலல் அரளி மின் அசரின் ஹுவ மின் அமலி அம்சாலிஹிமுல் பஷரி. அன்ன குல்லமா அலல் அரளி மின் அசரின் அதாவது விளைவுகள் இன்னும் தாக்கங்கள் இருந்து பூமியில் உள்ள அனைத்தும், பூமியில் உள்ள ஒவ்வொன்றும்னா பூமியில் உள்ள அனைத்தும் அவர்களை போன்ற மனிதர்களின் அமல்களிலிருந்து செயல்களிலிருந்து உள்ளதாக இருக்கிறது என்பதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். உவமின் அமலி அம்சாலிஹிம் பஷரிங்கிறது ஹபராக இருக்குது. அவர்களை போன்ற உள்ள மனிதர்கள் செய்த செயல்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமாக இருக்குது. அப்போ நலவு நடந்துச்சா நலவு, கெட்டது நடந்தா கெட்டது. பலாயத்த கையலுன இல்லல் மக்திரத்தை நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை தவிர எதையுமே அவர்கள் நம்ப மாட்டார்கள், அதாவது எண்ண மாட்டார்கள். வலாயத்த அவக்காவுன மின்னல் அக்கதாரி இல்லா ஹைரன் அப்போ தக்தீரிலிருந்து விதிகளிலிருந்து எனது நல்லதை தவிர எதையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், ஆதரவு வைக்க மாட்டார்கள். கதிர் நடக்குது நலவு தான் நினைச்சுவாங்க, ஆதரவு கொள்வாங்க, நலவின் மீது தான் ஆதரவு வைப்பாங்க. இதுதான் இங்க வாலிபுள்ளதிலே சொல்லப்படுது. இது மேலிருந்து ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும், உருவாகக்கூடிய தலைமுறை எவ்வாறு அமைய வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அவருடைய குணங்களை சொல்லப்படுது. அவன் உண்மையான வாலிபன் எப்படி இருப்பான், அவன் சமுதாயத்திற்கு எவ்வாறு பயனுள்ளவனாக இருப்பான். அதே மாதிரி தீனுடைய விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் அவன் நல்ல விஷயங்களை ஏவுறத தீயதை தவிர்த்து கொள்றதை எவ்வளவு உறுதியா இருப்பான். அதே மாதிரி சமுதாயத்தை அதாவது தூக்கி நிலைநிறுத்தக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை பத்தி என்ன நினைப்பான், முன்னாடி பலகீனமா நினைக்கிறது, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் விட்டு என்னது தன்னை பத்தி எப்படி நினைப்பான், அவன் கண்ணியமா வாழன்னு நினைப்பான், கண்ணியமா மரணிக்கணும்னு நினைப்பான். அவன் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய சுய அதிகார தீனை தவிர எதுவுமே கட்டுப்பட அல்லாவுக்கு தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் கேட்க மாட்டேங்கிற அந்த இதுல அவன் இருப்பான். அதே மாதிரி நினைச்சுவான் தன்னுடைய சமுதாயத்தோட தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்வான், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வான். அது மாதிரி தன்னுடைய நேரத்தை காலத்தை எனது வீணடிக்க மாட்டான். இதெல்லாம் எனது வாலிபருடைய இதா இருக்கு. அப்ப இதை பற்றி சொல்லிதான் எனது ஒவ்வொருத்தரும் உருவாகணும் என்ற விஷயத்தை சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா
இதனுடைய விளக்கங்களை நமக்கு தருவானாக. இதில் சொல்லப்பட்ட நல்ல மனிதர்களாக, நல்ல வாலிபர்களாக நம்மை வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருவானாக. அப்படிப்பட்ட நல்ல மனிதராக நம்மை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக, கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.